அவருக்காக உருவாக்குன பாட்டு. வந்துச்சா வந்துச்சா அவர் ரொம்ப அழகா பிரமாதமா ஒரு மூமெண்ட்ல பண்ணிடுவார்னு நான் மனசுல நினைச்சு பரத்வாஜ் சார்கிட்ட சொல்லி அந்த பாட்டை அவ்வளவு அழகா உருவாக்கணும். அது பிரபுதேவா சார்ட்ட இருந்து மாறி 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 போய் கடைசியில வேற வழியே இல்லாம சேரன் கிட்ட வந்து நின்றுச்சு. இப்ப எல்லாரும் வந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா பாட்டு நம்ம எப்படி நடிக்கிறது, ஐயோ இது பயங்கர சேலஞ்சா இருக்குமேன்னு. அப்படி என்னோட பலவீனங்களை மறைக்கிறதுக்காக நான் உருவாக்கிக்கிட்ட ஐடியாவுல அது ஒண்ணு சேலை. இந்த சேலைய ஸ்கிரீன்ல லெங்தா காமிச்சிட்டோம்னா அட்டென்ஷன் பூரா அங்கே போயிடும். நான் பண்ற தப்பு ஸ்டெப்ஸ் யாருக்கு ஞாபகம் வராது. அதுக்கு இவரை கூப்பிட்டு ஒரு சேலை வேணும் சார்னு. சேலை எடுத்துக்கலாம் சார். சேலை வந்து நார்மலா எத்தனை முழம் சார்? 5.5 முழம். நம்ம எத்தனை முழம் பண்ணோம்? 28 முழம். 28 முழம் சேலை வேணும்னு கேட்டேன். 28 முழம் சேலை இல்லையே சார்னாரு. நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு. சார் எப்படி சார்னாரு? துடி எடுங்க, 28 முழம் தறி செய்ய சொல்லுங்க, தறி நெஞ்சு, அதுல அந்த 28 முழம் சேலையில லெங்தா தமிழ் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை அழகா செஞ்சு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது சாய் சார். ஸோ அப்படிப்பட்ட உழைப்பாளிக்கு நம்ம ஒரு பிரமாதமான கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய, பெரிய லெவல்ல பேசப்பட வேண்டிய ஒரு காஸ்டியூமர், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிட்டார். ஆனா இன்னமும் என்னோட படங்களுக்கு தொடர்ந்து பண்றது காரணம் என்னன்னா, அவர் உழைப்பின் மேல உள்ள மரியாதை, அவரோட தொழில் மேல உள்ள பக்தி. இன்னைக்கும் 6 மணிக்கு ஆபீஸ் வாங்க சார் வந்துருவார், 11 மணிக்குள்ள எனக்கு இந்த சட்டை வேணும் சார் கொண்டு வந்துருவார். ஸோ இன்னைக்கு நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்றேன்னா, நான் அவரை பார்த்து வணங்குறேன்னா, அதுக்கு ஒரே காரணம் அவர் தொழில் மேல வச்சிருக்க பக்தி. அந்த தொழில் தான் இன்னைக்கு எங்களை எல்லாம் கூட்டு போகுது. நன்றி. சேரன் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறி இப்ப சொன்னார், என்னை பத்தி எவ்வளவும் புகழ்ந்து புகழ்ந்து பேசினார். இந்த புகழ்களுக்கு எல்லாருக்குமே காரணம் ஒரு இயக்குனருடைய மனதே நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட என்ன ஃபாலோ பண்ண, என்ன ஃபீல் பண்றாரு, இந்த படத்துக்காக எதுக்காக என்ன வேணும்னு அவர் விரும்புறாருன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னீஷியனோட முக்கியமான விஷயம். எந்த டெக்னீஷியனா இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து என்ன அவரோட மனசுல நினைக்கிறாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நான் கொஞ்சம் தொழில் விஷயமா கொஞ்சம் சின்சியராக இருப்பேன். இது சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு இந்த மேடையில் இத்தனை பேர் மத்தியில் என்னை ரொம்பவும் ரொம்பவும் புகழ்ந்துட்டாரு. இதனால கொஞ்சம் கொஞ்சம் இனிமே இன்னும் சின்சியரா இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா பயம் காட்டினாரு இப்ப இத்தனை சொல்லிட்டு. ஸோ கட்டாயமா சார், சினிமாவுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், என்னோட தொழிலுக்கு மரியாதை கொடுப்பேன். அதை கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில எப்படி என்ன புகழ்வதுக்கு சேரன் சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் அவர்களே, ஏதோ தவறான தமிழ் வார்த்தை இருந்தா மன்னிச்சுடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தெலுங்கு அங்கங்க வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார்.